திமுகவில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த கூட்டணிகள் தான் இருக்குது. இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் மாற்றம் வந்துடல. 26ன்னு கூட்டினீங்கனாவே 2 6 8 8னாவே சனி பகவானை குறிக்கும். இப்போ தான் சனி பயிற்சியும் முடிஞ்சிருக்கு. அப்போ நீங்களே புரிஞ்சிங்களேன், 8 வச்சு செய்வார். அதனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் 26 கூட்டணி இல்லை, 260 கட்சி கூட்டணி வச்சுருந்தாலும் அவருக்கு இப்போ எடப்பாடியார் மேலே பயம் வந்துருச்சு. இதுதான் முதல் காரணம். ஏன்னா தமிழக மக்கள் எங்கே போனாலும் பட்டி தொட்டி எல்லாம் அடுத்தது யாருன்னா முதலமைச்சர் எடப்பாடியார் தான், அவர் தான் வரணும்னு சொல்லி எல்லாம் பொதுமக்கள் வாயில் சர்வசாதாரணமாக வந்துருச்சு இல்லையா. இப்போ நீங்களே எல்லா இடத்துலையும் விசாரித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. அப்போ அது பயம் தானே. இப்போ இந்த தேமுதிகவை கூட ஏதோ ஒரு வகையில் ஏதோ இந்த ஏபாவில் அந்த காலேஜ் மேட்ரு ஏதோ ஒன்று சொல்லிக்கிறாங்க, நம்ம சொல்ல ஊடகங்கள் சொல்லுது, ஏதோ மிரட்டி அவங்க பக்கம் கூப்பிட்டுக்கிட்ட மாதிரி கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அதாவது அவங்களுக்கு வேண்டியது என்ன, அதிமுகவை எதிர்க்கணுன்னா 26 கட்சி இல்லை 260 கட்சி இருந்தாலும் அவர் சேர்த்துப்பார். ஏன்னா இன்றைக்கி அவர் பலவீனமாக இருக்கார்.